வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் கைது செய்யப்பட்டோன்னே பல பேரும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே அரசு பண்ணினது தான் அப்படியே டிவிகே அரசு பண்ணுது. டிஎம்கேல அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களையும் விமர்சனம் வைக்கிறவங்களையும் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கைது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ டிவிகே அரசாங்கமும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய யூடியூபரை கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு பல பேரும் அவங்களுடைய விமர்சனங்களை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி கேள்விகளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. உண்மையாவே இந்த யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்றத இந்த பதிவுல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த பலாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை அப்படியே ஆந்திராவுக்கு போக வச்சுட்டாங்க. இதை செஞ்சது யாருன்னா தற்போதைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவர் மேல தூக்கி போட்டிருக்கிறாங்க. அதுலயும் உண்மையான பின்னணி காரணங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத விளக்கமா இந்த பதிவுல பார்க்கலாம். அடுத்ததா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில டிஎம்கே ஆட்சியில ஒயின் ஷாப் மூலமா மட்டுமே வருஷத்துக்கு 1200 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இதுல 5 வருஷத்துல மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 7000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செஞ்சு அதன் மூலமா பணத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறை அமைச்சர் மூலமா வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெல்லியில உதயநிதி அவர்கள் பேசுற மாதிரியும் முக ஸ்டாலின் அவர்கள் பேசுற மாதிரியும் ராகுல் காந்தி அவர்களை விமர்சிச்சு டெல்லியிலேயே போஸ்டர்கள் அப்படின்றது ஒட்டப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து தாண்டின விஷயம் என்னன்னா, மின்வாரியத்துறையில கிட்டத்தட்ட 70,000 காலி பணியிடங்கள் இருக்கு, அது எல்லாமே இப்போ நிரப்பப்பட போகுது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 300 பேருக்கு பதவி உயர்வு அப்படின்றத வழங்கியிருக்கிறாரு நம்மளுடைய தற்போதைய மின்வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். இன்னும் இப்படி பற்பல விஷயங்கள் இருக்குது. நம்ம வீடியோக்குள்ள எல்லாத்தையுமே தெளிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம், யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் ஒரு வலதுசாரி அரசியல் நோக்கம் கொண்டவர், அதாவது பிஜேபியினுடைய சப்போர்ட்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டோன்னே மற்ற கட்சியினுடைய தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியை சார்ந்த தலைவர்கள் அதிகமாக வந்துட்டு மாரிதாஸ் அவர்களுடைய கைது சார்ந்து கண்டனம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லாருமே பொதுவாக ஒரு சில பேர் என்ன கண்டனத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கே மாதிரி தான் டிவிகேயுமே பண்றாங்க. டிஎம்கே டைம்ல தான் பத்திரிகையாளர்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றதே இல்லாம இருந்தது. இப்போ டிவிகேவும் டிஎம்கேவினுடைய 2.0 அப்படின்ற மாதிரி தான் யூடியூபர்ஸ் அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய விமர்சனங்களை வைக்கக்கூடிய யூடியூபர்ஸை கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விமர்சனங்களை எடுத்து வைக்கிறவங்க தயவு செஞ்சு இது வரைக்கும் நீங்க மாரிதாஸ் அவர்களுடைய வீடியோஸ் அவருடைய காணொலிகளை நீங்க பார்க்கல அப்படின்னா இப்போ போயிட்டு நீங்க அவருடைய காணொலிகளை பார்த்துட்டு வாங்க. அதாவது டிவிகே ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் டிவிகேவை சார்ந்த அமைச்சர்களை அவர் எப்படி பேசியிருக்கிறாரு, எந்த மாதிரி தாக்கி பேசியிருக்கிறாரு அப்படின்ற வீடியோஸை இப்போ போய் நீங்க பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவருடைய கைது எதனால நடந்திருக்கு அப்படின்றத உங்களால தெளிவாகவே வந்து புரிஞ்சுக்க முடியும். மாரிதாஸ் அவர்கள் மேல பொதுவா அவர் சொல்றதெல்லாம் பொய் தான், அவதூறு தான் கலப்புறாரு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாவே நம்மளால சொல்ல முடியாது. அதாவது இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி நடந்த டைம்ல அவ்வளோ விஷயங்களை உண்மையாகவும் அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு, அதே சமயம் அவதூறாவும் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா சில குற்றங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, இல்லை அப்படின்னு சொல்லல. ஆனா அதே சமயம் அவதூறான விஷயங்களை, ஆதாரம் இல்லாத விஷயங்களை ஏஐயை பயன்படுத்தி பல புகைப்படங்களை அவராகவே தயாரிச்சுக்கிட்டு பல அவதூறான விஷயங்களையும் இப்போ எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அதில் அவருடைய ரீசன்ட் டைம் வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தாவேக்கால பொறுப்பேற்று இருக்கிறாங்க இல்லையா அமைச்சர்கள், எல்லாரையுமே லிஸ்ட் போட்டு பேசியிருப்பாரு. இதில் என்னன்னா, அவங்களுடைய துறை சார்ந்து அவங்களோட வேலையை சரியாக செய்யலை, இந்த இதுக்கு ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலை, இதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை வைக்கக்கூடியது தான் சரியான விமர்சனம். ஆனால் இவர் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, அதை தாண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சர் அப்படின்ற இடத்துல போய் அவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பேசிக்கான நம்ம என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்து தான் நம்ம பேசணும். ஆனால் இவருடைய காணொலியில் நீங்கள் போயிட்டு பாருங்கள், எந்த அமைச்சர்களுக்கும்
அதாவது டிவிகே சார்ந்த எந்த அமைச்சர்களுக்கும் அவர் மரியாதை அப்படின்றதே கொடுத்ததுல பேசியிருக்க மாட்டார். அவன் இவன் அது இது அப்படின்ற மாதிரி ரொம்ப தரக்குறைவாக தான் அவங்கள வந்துட்டு பேசியிருப்பார். இன்னும் ஒருபடி மேலே போய் பர்சனலாகவும் நிறைய அமைச்சர்களை வந்துட்டு அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. இதில் ஆதவர்ஜுனா அவர்களை ரொம்ப கீழ்த்தனமாலாம் விமர்சித்து பேசியிருக்கிறாரு. இதில் அந்த கரெக்டாக பார்த்தோம்னா டிவிக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவர் ஒரு காணொலியை போட்டிருந்தாரு. அந்த காணொலியில் அவர் என்ன விஷயத்தை பேசியிருந்தார்னா, ஒரு 100 இளைஞர்களை என்கிட்ட கொடுத்து ஒரு ஆஃபீஸ் மட்டும் போட்டு கொடுங்க, 10 நாளில் நான் இந்த ஆட்சியை வந்துட்டு கவிழ்த்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சில விஷயங்களை பேசியிருந்தார். அப்போது அதாவது டிவிகே ஆட்சியை மட்டம் தட்டி அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேருந்து முதல்வர் வரைக்கும் எல்லாரையும் தரக்குறைவாக பேசி அவங்கள மட்டம் தட்டி அந்த ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய தோனியில் தான் அவருடைய பேச்சுகள் அப்படின்றது முழுக்க இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது டிவிகேவினுடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அஜெண்டாவை தான் மேலே இருந்து நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, பிஜேபி, அதாவது அவங்க கொடுத்துருக்க அஜெண்டா தான் அதுவா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேள்வியை கேட்கறதுக்கு தோணுச்சு. இது மட்டும் இல்லாமல் இவர் அதிகமாக என்ன பண்ணாரு அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்களை போயிட்டு குற்றம் சாட்டி அவரை டார்கெட் பண்ணி பேசுறது, அதுக்கப்புறம் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள போயிட்டு டார்கெட் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா இப்படி ஒரு சில பேர் எடுத்து வச்சுக்கிட்டு அதிகமாக டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. நீங்களே நல்லா பார்க்கக்கூடிய மக்கள் மனசாட்சி தொட்டு சில விஷயங்களை வந்து பேசுங்க. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எவ்வளோ ஆக்டிவாக ஒரு விஷயத்தையும் போயிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, உடனடி நடவடிக்கை அப்படின்றத எவ்வளோக்கு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பள்ளி கல்வித்துறையிலையுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளிப்படையாக காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம்லாம் வந்துட்டு இப்போ போட்டிருந்தாங்க, அறிவிப்புகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதையும் சில ப்ரைவேட் ஸ்கூல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணாத ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பேரண்ட்ஸ் எதிர்த்து கொஸ்டின் பண்ணி கம்ப்ளைண்ட் கொண்டு போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை பள்ளி கல்வித்துறையிலையுமே வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விஷயமா மெல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் அறநிலைத்துறையை எடுத்தோம் அப்படின்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவ்வளோ விஷயங்களை போயிட்டு பண்ணிட்டு இருக்காரு. நான் சாமியை கிட்ட கலைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரமா வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அந்த செயல்கள் எல்லாத்தையுமே குறைத்திருக்கிறாரு. அவ்வளோ விஷயங்கள் அதில் நடவடிக்கை அப்படின்றத அவர் எடுத்துட்டு இருக்கிறார். இப்படி டிவிகேனுடைய அமைச்சர்கள் பல பேர் இறங்கி மக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய நல்லதையும் அவர் எடுத்து காமிச்சிருக்கணும். அவங்க பண்ணக்கூடிய நடவடிக்கை எடுக்கலையா, இந்த இடத்துல குற்றம் நடக்குது, ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனங்களையும் எடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னா கரெக்டான விமர்சனமா இருக்கும். இவர் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இந்த மாதிரி கைது வரைக்குமே வந்து போயிருக்காது. ஓகேவா? ஏன்னா டிஎம்கே அரசு மாதிரி டிவிகே அரசு கிடையாது. ஆனா இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, ரீசன்ட் டைம்ல போயிட்டு போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. அதுல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ட்வீட்டுமே வந்துட்டு போட்டிருந்தாரு. அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் மதன் அப்படின்ற ஒருத்தரை வந்துட்டு தொடர்பு படுத்தி அவங்களுடைய கேரக்டரை வந்துட்டு கொச்சைப்படுத்துகிற மாதிரியும் அவங்களுடைய கண்ணியத்தை வந்து கொச்சைப்படுத்த, அது வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை எடுத்து பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த உறவை வந்துட்டு மோசமாக பேசுகிற மாதிரியும் அவங்களுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்களை ட்விட்டாகவே வந்து வெளிப்படையாக வந்து போட்டு வச்சுருக்காரு. அப்போது ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க, மரியாதை கொடுக்கல, மரியாதை கொடுக்காம ரொம்ப தாழ்த்தி அவங்கள ஆரம்பத்தில் வீடியோ போட்டு பேசுனீங்க, சரி ஓகே, அது எல்லாத்தையுமே நம்மளுடைய டிவிகே அரசு கடந்து வந்தாங்க. இப்போது ஒரு பெண் அவங்களுடைய கேரக்டரை வந்துட்டு நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி வெளிப்படையாக பேசி போடுறீங்க அப்படின்னா அதாவது அமைச்சர் அவங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, அடுத்தபடி இறங்கி அவங்களுடைய கேரக்டரை வந்து கொச்சப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா அதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? மாரிதாஸ் அவர்கள் போட்ட ட்விட்டை நீங்கள் யாருமே பார்க்கல அப்படின்னா அது தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை ஃபஸ்ட்டு மரியாதையே இல்லாமல் பேசி ஒரு லெவலாக இறங்கி அவங்களுடைய கேரக்டரை வந்துட்டு கொச்சப்படுத்துகிற அளவுக்கு இறங்கி போகிறவங்க மேலே கண்டிப்பாக வந்துட்டு ஆக்ஷன் அப்படின்றது தான் எடுக்கணும். இதில் விமர்சனமே வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆளும் கட்சியை நோக்கி விமர்சனம் அப்படின்றத வைக்கணும். டிவிகேவினுடைய வாரியர்ஸாக இருந்தாலுமே எல்லாருமே டிவிகே பண்ணக்கூடிய தப்பை யாருமே இப்போ பார்த்துட்டு இல்லையா, எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் கண்கூடாக பார்க்குறீங்க. முதல்ல டிவிகே வாரியர்ஸ் தான் எதிர்த்து கொஸ்டினே கேட்குறாங்க, ஏன் இங்கே நடவடிக்கை எடுக்கல, ஏன் இதை பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க தான் கொஸ்டின்ஸே கேட்குறாங்க. ஸோ ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவிர, டிவிகே அரசு செய்யக்கூடிய தவிர தட்டி கேட்கறது, நம்ம கேள்வி எழுப்பக்கூடியது, ஓட்டு போட்ட நம்ம எல்லாருடைய உரிமை, எல்லாருமே கண்டிப்பாக கேட்கலாம்.
ஆனால் விமர்சனம் வைக்கிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு முறை அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்களே பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில் வந்துட்டார். ஸோ அவர் வெளியில் வரத்துக்கு அவரை வெளில வர வச்சதே யார் அப்படின்னு பார்த்தா டிவிகே அரசு தான். ஏன்னா டிஎம்கே மூலமாக அவருடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் மேலே குண்டர் சட்டம்லாம் போட்டு உள்ளே தூக்கி போட்டிருந்தாங்க. ஓகேவா? அவங்க வந்து பர்சனலாக வந்துட்டு அவர் தூக்கி உள்ளே போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவங்க பர்சனலாக பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி அவரை வெளியிலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வெளில வந்ததுக்கு அப்புறம் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டிவிகேல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் எடுத்து பேசுறாரு, தவறான விஷயங்களையும் சுட்டி காட்டி பேசுறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறையில அருண் IPS ஏன் போட்டீங்க, அவரே வந்துட்டு ஒரு ஊழல்வாதி தான், லஞ்சவாதி தான் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு. அதே போல டிவிகே செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டி பேசுறாரு. சரியான முறையில விமர்சனம் அப்படின்றத எடுத்து வைக்கிறாரு. அவர் கைது பண்ணலையா? ஸோ இவரை ஏன் கைது பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய பேச்சு அவங்கள அவ்வளோ இதுவாக அவர் வந்து பேசியிருக்கிறார், ட்விட் வந்து போட்டிருக்கிறார். அதை போய் நீங்கள் எல்லாருமே பாருங்க. ஸோ இதுதான் யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம். மற்றபடி இவர் வந்து டிவிகே விமர்சிச்சதுனால தான் உள்ள தூக்கி போட்டாங்கன்னு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது வந்து உண்மை கிடையாது. அமைச்சர் கீர்த்தனா அவர்களை ஒரு பெண்ணை அவங்க வந்து மரியாதை இல்லாமல் பேசினது ஓகே, அது விமர்சனம் ரீதியாக அதை பேசிட்டு போகிறாங்கங்கும் போது அடுத்து அவங்க கேரக்டரை பற்றி கொச்சைப்படுத்த இறங்கும் போது தான் இந்த அரெஸ்ட் அப்படின்றது நடந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் மேலே இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தூக்கி பல பேர் வைக்கிறாங்க. அதை வதந்தி தான். ஓகேவா? என்ன குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்கன்னா, மத்திய அரசினுடைய நிறுவனம் ஒன்று இருக்குது, மசாகன் அப்படின்ற நிறுவனம். இந்த நிறுவனம் நம்மளுடைய தமிழ்நாட்டில், அதாவது தூத்துக்குடி பகுதியில் ஒரு மிகப்பெரிய கப்பல் கட்டும் தொழிற்சாலையை உருவாக்கணும் அப்படின்ற திட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு சைன் பண்ணி ஒப்பந்தம் எல்லாமே வந்து போட்டுட்டாங்க. ஓகேவா? இது எப்போ சைன் செய்யப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தம் அந்த நிறுவனத்தோட அப்படின்னு பார்த்தா, டிவிகே ஆட்சியில் கிடையாது, டிஎம்கே ஆட்சியில். டிஎம்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ 2025 செப்டம்பர் மாதம் அந்த நிறுவனம் வந்துட்டு சைன் பண்ணி ஒப்பந்தம் எல்லாமே போட்டுட்டாங்க. ஓகேவா? என்னன்னா, தூத்துக்குடியில் ஒரு கப்பல் கட்டும் தொழிற்சாலை கட்டுறது அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய அளவில் நிலம் அப்படின்றது தேவைப்படும். அந்த நிலம் எல்லாத்தையும் நம்ம அப்போ ஆட்சியில் இருந்த டிஎம்கே அரசு தான் கையகப்படுத்தி அவங்க கிட்ட அந்த நிலத்தை ஒப்படைச்சி தொழிற்சாலை கட்டுறதுக்கான வேலைகளை வந்துட்டு தொடங்க வச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ செப்டம்பரில் சைன் போட்டது. அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மசாகன் நிறுவனம் டிஎம்கே அரசு கிட்ட புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் மூவ் ஆகலை, நாங்கள் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் டிஎம்கே வந்து அதற்கான முன்னெடுப்புகள் எதையுமே எடுக்காமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டு அப்படியே நாட்கள் அப்படின்றது ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் டிவிகே அரசும் பொறுப்பு ஏற்றுட்டாங்க. இப்போ அந்த மசாகன் அப்படின்ற பெரிய நிறுவனத்தின் மூலமாக தூத்துக்குடியில் அந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலியமாக கிட்டத்தட்ட 40,000 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய திட்டம். ஓகேவா? ஆனால் டிஎம்கே அரசு செப்டம்பர்லேயே சைன் ஆயிடுச்சு. நிலங்களை வந்து கையகப்படுத்தி கொடுத்து அந்த நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து வேலையை வந்துட்டு தொழிற்சாலை கட்டக்கூடிய வேலையை வந்துட்டு ஆரம்பிக்காம அப்படியே கிடப்பில் போட்டு காலத்தை வந்து தாழ்த்திட்டாங்க. அவங்களும் எவ்வளோ புஷ் பண்ணாலும் இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே நடக்கல. அதுக்கப்புறம் டிவிகே அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றுட்டாங்க. அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்று 1 மாத காலம் அப்படின்றது தான் ஆகுது. அவங்களும் பற்பல வேலைகளை வந்துட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதில் டிவிகேக்கு வந்து பொறுப்பே இல்லையா? அவங்க வந்தாலும் இதை எடுத்து பண்ணணும்னு தானே. நீங்கள் எப்படி வந்துட்டு அவங்க டிஎம்கே ஆட்சியை குறை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், டிவிகேவுக்கு இப்போ பொறுப்பு இருக்குதான். அதாவது இதில் இன்னொரு விஷயத்தை வந்துட்டு நாம் தெளிவு பண்ணிக்கணும். என்னன்னா, நிறைய பேர் வதந்தியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் ஜஸ்ட் பேச்சுவார்த்தை அப்படின்றது மட்டும்தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த ஒப்பந்தம் சைன் அப்படின்றத இன்னும் அந்த நிறுவனம் அங்கே ஒப்பந்தம் பண்ணி சைன் போட்டு கொடுக்கல. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட தான் ஒப்பந்தம் பண்ணி சைன் அப்படின்றத போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆந்திராவில் பேச்சுவார்த்தை அப்படின்றது தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆட்சி இருக்கக்கூடிய டிவிகே அரசாங்கம், அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களும் ஆந்திராவோட அந்த நிறுவனம் நடத்திட்டு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை தடுத்து நிறுத்தி அவங்களுடைய திட்டத்தை தமிழகத்துக்கே திரும்ப எடுத்துட்டு வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தி கொடுத்து தொழிற்சாலை கட்டக்கூடிய வேலைகளை வந்துட்டு ஆரம்பிக்க வைக்கணும். அதனால ஒரு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றத கிடைக்கும். இதுல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இது டிஎம்கே ஆட்சியிலே சைன் செய்யப்பட்டது. அவங்க அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. இப்போ வந்து டிவிகே அரசு அதை எடுத்து செய்யணும் தான், செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறத பிடிச்சி இழுத்துட்டு வந்து தான் இப்போ பண்ண போகிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கீர்த்தனா அவர்கள் மேலே எப்படி தூக்கி குற்றச்சாட்டையும் ஒரு அபாண்டமான விஷயத்தையும் தூக்கி போடுறாங்கன்னா, இவங்க ஒரு ஆந்திர பெண்மணி அப்படின்ற மாதிரி அவங்கள பல வாரம் விஷயங்களை தூக்கி அவங்க மேலே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி இந்த திட்டத்தை இவங்க தான் அங்கே போக வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு
ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவங்க மேலே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ரியாலிட்டியாக பின்னாடி யோசிச்சு பாருங்க. டிஎம்கே ஆட்சியில் சைன் ஆனது, ஸோ கிடப்பில் போடப்பட்டு அவங்களும் புஷ் பண்ணி வேலை நடக்காததுனால இப்போ அவங்க போயிருக்காங்க. இதில் அந்த பெரிய நிறுவனம் மசாகன் நிறுவனம் ஆந்திராவுக்கு போனதுக்கு இன்னொரு ஒன் ஆஃப் த ரீசனும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஆந்திராவில் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பிஜேபியோட அலைன்ஸில் இருக்கிறவங்க. இந்த மசாகன் நிறுவனம் மத்திய அரசு கீழே செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கும்போது அந்த மசாகன் நிறுவனத்துக்கு மத்திய அரசும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் ஆந்திராவில் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனாலையும் மசாகன் நிறுவனம் இப்போ ஆந்திராவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். இது அப்படியே இப்படி மாற்றி கீர்த்தனா அவர்கள் மேலே திருப்பி வதந்திகள் அப்படின்றத பரப்பிட்டு இருக்கிறாங்க. இப்பயும் சொல்கிறேன், டிஎம்கே ஆட்சியில் சைன் செய்யப்பட்டது தான், ஆனால் கிடப்பில் போட்டு அது அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்போ டிவிக்கு அரசாங்கம் பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் பொறுப்பு கடமை அப்படின்றது எல்லாமே இருக்குது. இப்போது முதல்வர் அவர்களும் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறத தடுத்து நிறுத்தி அந்த திட்டத்தை திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். அது அவங்களுடைய பொறுப்பு தான், அதை அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஹோப் இருக்குது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, மதுவிலக்குத்துறை அமைச்சராக டிவிகே பீரியடில் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, மக்கள் இயக்கத்துல நீண்ட காலமா இருந்து விஜய் மக்கள் இயக்கத்துல நீண்ட காலமா இருந்து செயல்பட்டவர் தான் விக்னேஷ் அவர்கள். இவருக்கு தான் இப்போ மதுவிலக்குத்துறையில அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் இப்போ கடந்த டிஎம்கே ஆட்சியில மதுவிலக்குத்துறையில ஒயின் ஷாப்ல மட்டும் நடந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. என்னன்னா, ஒயின் ஷாப்ல ஒரு பாக்ஸா இருக்கும் இல்லையா, பீர் வந்துட்டு ஒரு 48 பாட்டில் அப்படின்னு சொல்லி பாக்ஸா வந்துட்டு வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஹாட் வந்துட்டு இப்படி பாக்ஸா தான் வரும், அட்டைப்பட்டியா. இதுல ஒரு பாக்ஸுக்கும், இப்போ பீர் இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 40 ரூபீஸு, அதுக்கப்புறம் ஹாட் இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 70 ரூபீஸு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸுக்கும் ஒரு விலை அப்படின்றத நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பாங்களா. ஓகேவா, இந்த காசு எதுவுமே வந்து அரசு கஜானாவுக்கு போகாமல் அதிலிருந்து ஒரு பாக்ஸுக்கும் இவ்வளோ தொகை அப்படின்னு பிரித்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேரில் கட்சி நிதின்னு சொல்லி டிஎம்கேவினுடைய தலைமைக்கும் அந்த துறை அமைச்சராக இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருக்குது. இதில் மட்டுமே மாதம் 100 கோடி அப்படின்ற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, அரசோட கஜானாக்கு போகாமல் அதிலிருந்து மாதம் 100 கோடி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேரில் டிஎம்கேவினுடைய தலைமை துறை அமைச்சருக்கு வந்து போயிருக்குது. இதில் மட்டுமே வருஷத்துக்கு 1200 கோடி ரூபாய்க்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. அப்போது 5 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணதில் பார்த்தா கிட்டத்தட்ட 7000 கோடி கிட்ட இந்த ஒயின் ஷாப்பில் மட்டுமே அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் அந்த பாட்டிலுக்கு வந்துட்டு 10 ரூபா அப்படின்றது வந்து தனி கேட்டகரி, அதுவும் இருக்குது. அதை தாண்டி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேரில் கஜானாவுக்கு போகிற காசுலேருந்து கொஞ்சத்தை பிரித்து 5 வருஷத்தில் 7000 கோடி கிட்ட இந்த ஒரு இடத்துல இருந்து மட்டுமே அடிச்சிருக்கிறாங்க. அந்த 7000 கோடி ரூபாய் அப்படின்றது டைரக்டாக டிஎம்கேனுடைய தலைமை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் போயிருக்கு. இப்போதான் இந்த விஷயங்களே வெளியில வருது. நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்க, டிவிக்கே மட்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்கலை அப்படின்னா இந்த விஷயங்கள் எதுவுமே வெளியில வந்திருக்காது. ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறி அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வெளியில வந்துச்சா மக்களே? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. டிவிக்கே அரசு மட்டும் வரலனா இந்த விஷயங்கள் எதுவுமே வெளியில வராம இப்படி ஒன்று நடக்குது அப்படின்றதே தெரியாம காசு எல்லாமே அரசோடைய கஜானாவுக்கு போகாமல் அவங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. அது இப்போ தான் வந்துட்டு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. இப்போ டிவிக்கே அரசு என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது இனிமேல் பிடித்தம் செய்யப்படக்கூடாது. அந்த தொகை மொத்தமாக அரசினுடைய கஜானாக்கு மக்களுக்காக தான் போய் சேரணும் அப்படின்ற உத்தரவும் இப்போ போடப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஒயின் ஷாப்ன்ற ஒரே ஒரு இடத்துல மட்டும் மதுவிலக்குத்துறையில் மட்டுமே இவ்வளோ கோடி ஊழல் நடக்குது. 5 வருஷத்தில் 7000 கோடி ஊழல் அப்படின்றது பண்ணியிருக்கிறாங்க. இதில் மதுவிலக்குத்துறை அமைச்சராகவும் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருந்தார். இங்கே 7000 கோடி கிட்ட 5 வருஷத்துக்கும் சேர்த்து ஊழல் பண்ணியிருக்கிறாரு. அந்த சைடு மின்வாரியத்துறை அமைச்சராக இவர் தான் இருந்தாரு. அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல மட்டுமே 400 கோடி ஊழல பண்ணி வச்சிருக்காரு. அதையும் இப்போ கண்டுபிடிச்சி அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே சிபிஐ கிட்டே வந்துட்டு தாவைக்க அரசு ஒப்படைச்சிட்டாங்க. ஓகேவா, இதை தாண்டி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே பீரியடில் நகராட்சி துறையில் KN நேரு அவர்கள் மூலமா மட்டுமே 1200 கோடி ஊழல் அப்படின்றது நடந்திருக்கு. பாருங்க, ஒரு துறையிலையும் எவ்வளோ காசு அடிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க மக்களே.
இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கேஸ் வந்துட்டு போயிட்டு இருக்குது ஆல்ரெடி. இப்ப மதுவிலக்குத்துறையும் ஆடானுச்சு அப்படின்னா அடுத்து 3வது கேஸா போயிடும். இப்ப ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு கிட்ட இடி அவரை விசாரிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா, நம்ம முதல்வரும் பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டாரு. அடுத்ததா ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க, ஆளுநரும் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்ததா செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி இப்போ விசாரணைக்கு அழைக்க போறாங்க. இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தா, அதிமுக பீரியட்ல அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரா, அப்போ நடந்தது. வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஊழல் பண்ணார் இல்லையா, காசுலாம் அடிச்சார் இல்லையா, அந்த கேஸ் ஏற்கனவே ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி நெஞ்சுவலி அப்படின்ற அந்த விஷயம்லாம் நடந்து 1 வருஷத்துக்கிட்ட ஜெயிலில் இருந்து வெளில வந்தார் இல்லையா, அந்த கேஸை தான் இப்போ ரீஓப்பன் பண்ணி திரும்ப விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அடுத்து இன்னும் பெண்டிங்கில் அடுத்த கேஸ் இருக்குது. இந்த மின்வாரியத்துறையில் 400 கோடி ஊழல் பண்ணார் இல்லையா, அந்த கேஸ் இருக்குது. அப்புறம் அதோட சேர்த்து இந்த மதுவிலக்கு துறையை சார்ந்த விஷயங்களும் ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் வச்சு கூட்டம் அப்படின்றது நடந்தது, ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடந்தது. அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து இடம் பெறல, நாங்கள் போய் கலந்துக்க போகிறதில்ல அப்படின்னு டிஎம்கே ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணியில் தான் காங்கிரஸோடு தான் டிஎம்கே இல்லை அப்படின்றது முடிவாயிடுச்சு இல்லையா. அந்த கூட்டத்திலையும் டிஎம்கே அஃபிஷியலாக வெளில வரதுக்கு முன்னாடியே டிஎம்கே வந்துட்டு நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கூட்டம் நடைபெற நாள் இன்னைக்கு, அதாவது ஜூன் 8ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா, டெல்லியில் சில போஸ்டர்ஸ் எல்லாம் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களை விமர்சிக்கிற மாதிரி, அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் போட்டு ராகுல் காந்தியை விமர்சிக்கிற மாதிரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் போட்டு ராகுல் காந்தி அவர்களை விமர்சிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியில் இருந்த சில கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ராகுல் காந்தியை ஒரு சில பேர் விமர்சிக்கிற மாதிரி, மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களாம் விமர்சிக்கிற மாதிரி போஸ்டர்ஸ், பேனர் இது எல்லாத்தையுமே வந்து டெல்லியில் ஒட்டியிருக்கிறாங்க அந்த கூட்டம் நடக்கக்கூடிய அதே நாளில். இதில் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை விமர்சிக்கிற மாதிரி என்ன செய்திகள்லாம் அதில் போட்டிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 வருஷமா காங்கிரஸ் டிஎம்கேவினுடைய முதுகில் சவாரி செஞ்சு முதுகிலையே குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு எழுதி ஒட்டியிருக்கிறாங்க. இந்த போஸ்டர்ஸ், பேனர் எல்லாம் யார் வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை டிஎம்கேவா இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, மின்வாரியத்துறையில கிட்டத்தட்ட 70,000 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இப்போ அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு நாளைக்கும் இவ்வளோ பேருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வேலை போட போகிறோம் அப்படின்ற அறிவிப்புகளையும் கொடுத்துருக்கிறாரு. முதல் கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 பேருக்கு பதவி உயர்வு அப்படின்றத வழங்கியிருக்கிறாங்க. ஸோ மக்களே, இதுதான் இப்போ டிவிகே ஆட்சியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். பல செய்திகளை இந்த ஒரு பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.